ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பியை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறீங்க நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டன போயா. ஐயோ தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல் இல்ல போட்டுக்க. ஏ கூட்டுக்கவா கையில வளையல் கிடக்க தெரியல. ஐயோ கைய பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான். ஐயோ ஐயோ கத்தால வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? யார் யா? ஓ மனசுல தென்ன தின்னு. ஐ காட்டா பிசரு. ஐயோ கத்தி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வர சொல்லு. சரி அக்கா அக்கா வளையல்கார் வந்திருக்காரு. வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா நீ போய் போட்டுக்க. அக்கா உனக்கு வளையல் போடுதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சிட்டேன். பைத்தியக்கார பாட்டி, உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா 1000 தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலையக்கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன தன்ன. அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி. உன்ன மாதிரி 4 தங்கச்சிக்கு இருந்தா போதும். ஐயோ இதே வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே. அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாப்பா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா உடம்பு வலிக்க போகுது. இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பலவிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். வயசு பொண்ண வசியம் பண்ணும் பலவிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். ஆடி போட்டு கடி பொன்பளவி பூட்டி கடி. நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு. நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு. இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளபிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். என்னை எப்ப வந்து சேர்வ? அழியண்டி இந்த போர்வ இப்ப கட்ட வேணும் தீர்வ. உங்க பார்வ என்னை எப்ப வந்து சேர்வ? அழியண்டி இந்த போர்வ இப்ப கட்ட வேணும் தீர்வ. கையை தொட்டு மந்திர சொல்லி கன்னி பொண்ணு தூண்டாதே. ஆசையில முத்திர வச்சு அங்கே இங்கே நோண்டாதே. வெளியில காவலும் இல்ல வேலை
தடையும் இல்ல அம்மாடி. தாலி கட்டி கட்டிலுக்குள்ள சம்மதம் சொல்லு அம்மாடி. மனசு தொட்டு ஏத்து போட்ட என்ன தடையுண்டு மாமனே. இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பழவிக்காரன். நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளர்க்க போறேன். அட போட்டு விடு உன் மனைவி பூட்டி விடு. நீ போட்ட பின்னே பாரு நாம் பொண்ணு மணி தேரு. நீ போட்ட பின்னே பாரு நாம் பொண்ணு மணி தேரு. ஏதோ போல ஆச்சு சுடு ஏறி போச்சு மூச்சு. அட வேணா இந்த பேச்சு இப்போதைக்கு கூடி போச்சு. அட ஏதோ போல ஆச்சு சுடு ஏறி போச்சு மூச்சு. அட வேணா இந்த பேச்சு இப்போதைக்கு கூடி போச்சு. முத்து முத்து முத்தம் கொடுத்து புத்தம் இது ஆறாது. மெத்தையில கட்டி புரண்டா முகம் இது மாறாது. காஞ்சவாட தோட்டத்துக்குள்ள பூந்தது என்ன இப்போது. தண்ணி பொண்ண கட்டி போடிச்சா தண்டனை இப்போ தப்பாது. எதுக்கும் இப்போ துணிஞ்சு வந்த இன்னும் தடை என்னவா உள்ள. இளம் வயசு பொண்ணு அப்பதான் பாடுவேன், எங்க வீட்லயும் வந்து வளையல் போட்டுடியா? அப்பதான் போடுவேன். இப்ப ஸ்டாக் இல்லை. அட ரொம்ப கிராக்கி பண்ணிக்காதயா, வந்து ஏய், போட்டுடியா? கிராக்கியா அப்படின்னா என்ன? இல்லம்மா இப்ப முடியாது. ஐயோ முடியாதுமா. ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடாலா திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ இப்ப வேலை பாரு போ. டேய், இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படா இருக்கும். அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. ஏய், இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான் சொல்லுத்தோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே, அச்சே, நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழிச்சு வெளிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா. அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றடா. ஆ. அப்பா, உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. அதுவா முக்கியம். முதலிரவ பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவுன்னா என்ன சாமி? இழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவ முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ, உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கருமுட்டை, உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா. நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ, எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. ஓ ஓ, நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா, நீ அங்கே, நான் இங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா.
தங்கச்சி வந்து படுத்துட்டா சுப்பம்மா அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் அப்படி தம்பி வாசிடா என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான் தம்பி வாசிடா வேங்கட சுப்பம்மா ஓ! பாத்திரம் விளக்கியாச்சா வெல்கியாச்சு. பாத்தீங்களா சாமி நம்ம பொண்ணு டோலக்கு அடிச்சா பம்பரமா ஆடும் இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை இழுத்துட்டு போட வேண்டியதான். யோ டோல கடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா ஓ வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க நீங்க மாத்த கூடாதா அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா ஓ, தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லி தரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நாத்தமா? டேய், சும்மாடா. உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போ வெளியே. அக்கா தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன் அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். ஓ ஓ! போச்சு போச்சு ₹1,00,000 போச்சு. டேய், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்?